அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி வியாழக்கிழமையோட குட்டி விலாக் பார்க்கலாமா? எந்திரிச்சோடனே எப்பயும் போல் கிச்சனுக்கு வந்துட்டு ஒரு அடுப்பில் சாப்பாடு வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுக்கு ரெடி பண்ண போகிறேன்னா மாங்காய் சாதம் தான் ரெடி பண்ண போகிறேன். அவ்வளோவா இது நான் ரெடி பண்ணதே இல்லை. சரி இன்றைக்கி செய்வோம், வெரைட்டி ரைஸ் தான், ஏதாவது வெரைட்டியாக செய்யணும்ல, அதனால் காலையில் எந்திரிச்சோடனே இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிக்கிறது. இன்றைக்கி கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. காலையில் நம்ம ஹாலுமே இப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் நான் வந்துட்டு தொட்டுக்கிறதுக்காக முட்டையை அவிய போட்டிருந்தேன். பெப்பர் முட்டை மாதிரி செஞ்சுக்கலாம், கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதனால தான். அப்படின்னு ஒரு அடுப்பில் சுடு தண்ணி போட்டுட்டு சரி நம்ம டீயை குடிச்சு நம்ம வேலையை நம்ம முடிச்சிட்டோன்னு வைங்களேன், கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. டீ குடிச்சிட்டா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தெளிவாயிரும். அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ப்ரஷ் பண்ணிவிட்டு டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாங்காவை துருவி தான் செய்வாங்க. நான் இது செஞ்சதில் சொன்ன மாதிரி சரின்னு சொல்லி இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. புளி ஊற்றாத புளிசோறு மாதிரி இருந்துச்சு. உண்மையாக அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு. தாளிக்கிறதுக்கு எப்பயும் போல் நம்ம புளிசோறுக்கு தாளிப்போம்ல, கடுகுளுந்த பருப்பு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் போட்டுட்டு நம்ம துருவி வச்சுருக்கோம்ல மாங்காய், அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா துருவினதுன்றனால சீக்கிரமாக வெந்து போயிடும். கொஞ்சமாக நான் வந்துட்டு மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் மிளகாப்பொடி ஆட் பண்ணுவாங்களா ஆட் பண்ண மாட்டாங்களா எனக்கு தெரியல. ஆனால் நான் சாப்பிடும் போது காரமாலாம் இல்லை. இன்றைக்கி குக்கரில் தான் சாப்பாடு வச்சுருந்தேன். இருந்த ஸ்நாக்ஸையே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸும் ரெடி பண்ணிவிட்டு சாப்பாடையும் போட்டு கிளறிட்டேன். கரெக்டாக இருந்துச்சு. சொன்ன மாதிரி புளி ஊற்றாத புளிசோறு மாதிரி தான் இருந்துச்சு. எப்பயும் போல் அஃப்ரீனுக்கு எனக்கும் பேக் பண்ணிவிட்டு அஃப்ரீன் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னு வைங்களேன், சாப்பிட்ற வரைக்கும் கொஞ்சம் சூடாக இருக்குமா, அதனால் அவங்களுக்கு வந்துட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு அவங்களோட லஞ்சையும் பேக் பண்ணி வச்சாச்சு. முட்டையும் அவிஞ்சிருச்சு. இப்போ அதை வந்துட்டு பொரிக்கணும்ல, அதுக்கு மிளகு ஜீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகா பொடி, உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பேர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி பொரிக்க மாட்டீங்களா சிஸ்டர்னு சொல்லி கேட்குறீங்க. நான் இப்படியே தான் பொரிப்பேன். மசாலா பிரியெல்லாம் செய்யாது. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே. நிறைய பேர் பர்த்டேக்கெலாம் விஷ் பண்ண சொல்கிறீங்க. நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே வீடியோ எடிட் பண்ணும்போது அப்படியே மறந்து போயிடுறேன். எதுவும் நினச்சிக்காதீங்க. என்ன சொல்கிறது, ஞாபகம் வச்சுக்க முடியல, அவ்வளோதான். அப்புறம் என்னோடய லஞ்சை பேக் பண்ணிவிட்டு குட்டி மேடம் பார்த்திங்கன்னா எந்திரிச்சு வந்துட்டு இங்கே நான் எப்பயும் கொஞ்ச நேரம் ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்ருப்பான். மேடம் டிவி பார்த்துட்டே தூங்கிட்டுருக்காங்க. இன்றைக்கி நல்லா தூக்கம் வருது போல் இருக்குது அவளுக்கு. எப்படி தூங்குறா பாருங்களேன். இப்போ அஃப்ரீன் அம்மாவை கிளப்பிட்டு நானும் வீட்டில் குட்டி குட்டியாக வேலை இருக்கும்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நான் ரெடி ஆகணும். சீக்கிரமாக நான் ரெடி ஆகிற வீடியோ பார்த்திங்களா, அப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன். அவ்வளோதான். இப்போ மேடம் வந்துட்டு அம்மா வீட்டில் விட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான்.